கொஞ்சம் நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. ஏன்டா என் தங்கச்சி இல்ல அந்த நீ கூப்பிடாம வர்றாள், நீ ஒரு ஆள் தான். வரக்கூடாது, நம்ம வேலையில நம்ம சரியா இருக்கு. ஆமா, உனக்கு தான் டூம் லைட் நல்லா இருக்கு. என்ன டிக்கியும் பரவாயில்ல, கொஞ்சம் இன்ஜின் தான் கசி வெடிக்குது. பரவாயில்ல இருக்கட்டும். எங்க அப்பா நம்பிராசம் நீங்க இருக்கீங்களே, எங்க அப்பா நம்பிராசம் உங்ககிட்ட வந்தாரா? ஆமா, உங்க அப்பாட்ட உங்க அன்னைக்கு 6 பேர்த்திட்டையும் போயிட்டு வந்தேன். அப்ப நான் வீட்டுக்கு போறேன். ஏன் எங்க போறீங்க? என்ன 6 பேர்த்திட்ட போயிட்டோம்ங்கற? நாதா என்னைய பார்த்து அந்த வார்த்தை சொன்னீங்க. மாலா மாலா கோபால் கோபால் மாலா கோபால் மாஸ் அப்படியே சொல்லி சரசா தேவி கொண்டுட்டான். என்னைய பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்களே, உங்களுக்காண்டி உத்தமி பத்தினியா ஒரு சொல்லு வாசியா வாழ்ந்துட்டு இருக்க என்னைய பார்த்து இப்படி சொல்றீங்களே நாதா. அப்பா என்னைக்கு கென்யாவில் பூகம்பம் வந்துருச்சு, என்னைக்கு தமிழ்நாட்டில் வராது. என் ஆன்மீகம் கும்பாபிஷேகமும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எல்லாத்துலயும் ஆன்மீகத்தில் இறங்கிட்டாங்க. அதனால எங்க அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, காலையில தான் நீர்மலை எடுத்துட்டு நீர்மலைக்கு போகணுமா? உங்க அப்பா போயிட்டாரு. நீங்க எங்க போயிட்டாரு? எங்க அம்மாட்ட போயிருக்காரு. எதுக்கு? நம்மள எல்லாம் காட்டுக்கு அனுப்பின விஷயங்களை சொல்ல. இதுக்கு முன்னாடி நான் காட்டுக்குள்ள போனதே இல்ல. நீ போகல, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன பண்ணுவாங்க? முதல்ல போகல பயமாத்தியா இருக்கும். அப்புறம் போய் பழகிட்டேன்னு வை, அப்புறம் இசுதானா கும்பிட்டுருவேன். போக போக உனக்கு காட்டுக்குள்ள பெருசு பெருசா இருக்குமா? ஆமா, உனக்கு பெருசா இருந்தா தானே பிடிக்கும். என்ன காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகம் பூதி எனக்கு. காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமாம்ல. சிங்கம், பன்றி, கரடி 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 கரடி, யானை, புலி, சிறுத்தை. நாதா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க பெண்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய இசை பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கீங்க? அப்படித்தான் சொல்றீங்க. சங்கூதர பரம்பரை இல்லையா? என்ன சங்கூதர பரம்பரையா? இல்லைங்க, சங்கீத பரம்பரை. இப்படி வார்த்தையால சொன்னா எப்படி? நான் சங்கு இப்ப ஊதுறது இல்ல, பேசாண்டு தொக்க எடுக்கிற கம்பெனி வச்சிடலாம்னு பாக்குறேன். அந்த சங்கீத வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதீர்கள் நாதா. ஏமாத்த விட மாட்டேன் மணி. இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்தவனை ஏமாத்தி விட மாட்டேன். நான் பாட வேண்டுமானால் நீ பாவடை அவுத்து போட்டு ஓட வேண்டும். நான் ஓட அதோட என் தம்பி சக்திவேல் பச சாய்க்க வேண்டும். யாரு கூட ஓடுறதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, நான் இந்த ஆள் பாக்குறேன். வாங்க சித்தப்பா, அப்படியே உரைச்சிக்கிட்டே போறாங்களே, என்னத்தை கீழே ஓட்டு தேடுறாங்க. சர்வேருக்கு பிறந்திருப்பேன் பாருங்க, அளந்தாலும் வர்றேன் பாருங்க. அதனால என் மனசுல ஒண்ணு எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? ஆமா, அந்த பீம்லாஸ் ராகத்துல அந்த ஊட்டி வரை உருவுல எப்படி இருக்கு பார்த்தோம்.
கூட்டத்தில் சேர்த்து வர்றேன். சும்மா தொடையிலேயே போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க நல்ல ஆகினாலே அப்படிலாம் இருக்கு. தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு. ஆமா, ஆமா. தப்பா தவறா பேசக்கூடாது. பேச மாட்டேன். ஆமா, தங்கச்சி இல்லாத நேரம் சரி. நம்ம அட்டை மாதிரி ஒட்டிக்கணும். ஆமா, தங்கச்சி இருக்கிற நேரம் உன் முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்கணும். எப்படி அப்படிதான் இருக்கா? 2 உடன் தண்ணி. ஆடா தங்கச்சி. மங்களமாக இருப்பாயம்மா. அண்ணா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா காவலுக்கு போறோம். நேற்று வியாழக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா, வீட்டுல அப்பா பூசை பண்ணிட்டு நம்மளை எல்லாம் காட்டுக்கு அனுப்பிட்டு அம்மாட்ட போய் சொல்ல போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்ல போறாரு? பிள்ளைங்க எல்லாம் தேடுவாங்கல்ல. நீங்க நந்தவனத்துல காவல் காக்க போயிருக்காங்க அப்படின்னு. நீங்க நந்தவனத்துல சத்திவேல் தம்பி சொல்லியிருக்காரு, ராத்திரியில் பாடும் பாட்டு பாடணுமா. அப்படியா? ஆமா, கண்ட்ரோல் போட்டிருக்காரு. அப்படியா? அப்படியா? சரி சரி, பாடிடுவா. ஆமா, பேசிக்கிட்டு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆ
வந்துருச்சுனா ஆரியம் கூத்தானாலும் ஆரியத்துல கண்ணா இருக்கு. வரத்துல பறவைலாம் பாருங்க எப்படி ஓடுது. அலலும் அலலும் சாலலும் சாலலமே. சித்தப்பா ஆட சொல்றாரு. ஆமா ஆடணும். இந்த நாடக உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தினது சித்தப்பா தான். கூடலூரு குண்டுமல்லி வாட புடிக்க உங்க வழி கூடலூரு குண்டுமல்லி வாட புடிக்க உங்க வழி திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி போலே எனக்கு தான் தெரியும். கொண்டி மச நினைக்க நான் பாடு களை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன். தேவல்ல எந்த ஊர்லேயுமே ஆடாது தங்கச்சி. ஆமாம், பெரிய சித்தப்பா சொன்னதுக்காக வேண்டி தான் ஆடிடுச்சு. ஒரு கைதட்டு கொடுங்களேன் ஆடினதுக்கு. நன்றி 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 நன்றி. இந்த பறவை எல்லாம் விரட்டி ரம்பிச்சு நெஞ்சிரு சிட்டிக்கெல்லாம் சிரிப்பாய தாரா